வாழ்க்கையில எப்பவுமே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலையா, அதை தயவு செஞ்சு அவமானமா நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா இங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்ச மாதிரி காட்டிக்குவாங்க, அவ்வளவுதான். அதனால இப்ப நிறைய பேர் நான் பாக்குறேன், ஒரு விஷயம் தெரியலன்னா அது எனக்கு தெரியாது, எனக்கு இது புரியல, இதை நான் பார்த்தது இல்லை, இதை நான் ஆல்ரெடி நான் எங்கேயும் கேட்டது இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப தயக்கப்படுறாங்க, வெக்கப்படுறாங்க, கூச்சப்படுறாங்க. தயவு செஞ்சு அப்படி இருக்கவே இருக்காதீங்க. என்னைக்குமே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலங்கிறது அவமானம் கிடையவே கிடையாது. எது தெரியுமா உண்மையான அவமானம்? உங்களுக்கு தெரியாத விஷயத்தை எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டு அது நீங்க கற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் அவமானம். தெரிந்து கொள்ளாமல் இருப்பது அவமானம் கிடையாது. தெரியாத விஷயங்களை கத்துக்காம போயிட்டீங்கன்னா தான் உண்மையான அவமானம். ஏன்னா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் கட்டுறது கை மண்ண சொல்லுவாங்க, அது மட்டும்தான் தெரியும். பல பேர் எதுவுமே தெரியாம தெரியும் 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 சொல்லிட்டே இருப்பாங்க. சில நேரங்கள்ல தெரியும் தெரியுங்கிற வார்த்தை அலுவலகங்கள்ல கூட நம்ம பணிச்சுமையை கூட அதிகரிச்சு விடுறோம். தெரியும்னு சொல்றதா இல்லவே நம்ம தலையை கட்டிப்பாங்க. அதனால எப்பவுமே உங்களுக்கு தெரியலையா ஒரு விஷயம், அது ஸ்கூலோ இல்ல காலேஜோ எந்த கேம்பஸோ நீங்க ஒர்க் பண்ற ஆபீஸோ, எனக்கு இந்த விஷயம் தெரியாது சார், தெரியாது மேம், இது தெரியாது டீச்சர் அப்படின்னு சொல்லி கத்துக்கோங்க. உங்களுக்கு 60 80 100 வயதுகளின் கூட தெரியாது அப்படிங்கிறது சொல்றது அவமானம் கிடையாது. அதை நீங்க கற்றுக்கொள்ளாமல் எனக்கு தெரியும்னு சொல்ற பொய் தான் அவமானம். அதனால தயவு செஞ்சு கத்துக்கோங்க. கத்துக்கிறதுக்கு வயசே கிடையாதுங்க. கத்துக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் முயற்சி பண்றதுக்கும் வெற்றி பெறுவதற்கும் வயது என்பது ஒரு தடை கிடையவே கிடையாது. திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பாரு, முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும்னு சொல்லி அழகா சொல்லியிருப்பாரு வள்ளுவ பெருந்தகை. அதனால கத்துக்கோங்க, முயற்சி பண்ணுங்க. தெரியாத நேரத்துல தெரியாத இடத்துல தெரியாதுன்னு ஓப்பனா சொல்லி பழகுங்க. ஆனா எது தெரியாதுன்னு சொன்னீங்களோ அதை கற்றுக்கொள்ள 100% முயற்சி பண்ணி அதை கத்துக்கோங்க.